இந்த ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ராமன் வீழ்த்தப்பட்ட நாளை தான் பெரிய பண்டிகையா நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு கருதுறதுக்கு நம்மளுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராமனை பத்தி கடந்த சில ஆண்டுகள்ல நான் மீட்டெடுத்த உண்மைகள் உண்மையிலேயே அதிர்ச்சிகரமா தான் இருக்கு. ராமன் செத்த நாள நம் முன்னோர்கள் ரொம்ப கோலாகலமா தான் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா அதுதான் ராம ராஜ்யத்திலிருந்து தமிழக பகுதி மீட்கப்பட்ட நாள். 14 வருடங்கள் ராமனுடைய கொடிய ஆட்சிக்கு கீழ் தமிழ்நாடு சிக்கி கொண்டிருந்தது. ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் தான் தமிழகம் ராம ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். இதை நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா ராமராஜ்யத்துல நடந்த குற்றங்களுக்கு அளவே கிடையாது. ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நான் ஏற்கனவே என்னுடைய காணொளிகள்ல நிறைய ஆதாரங்களோட விளக்கியிருக்கேன். பிராமணர்கள் ராமனை பத்தி சொல்றதுக்கு நேர் எதிரான ஒரு பிம்பமாக அவனுடைய உண்மையான சுயரூபம் இருந்திருக்கு. இந்த பெரும் உண்மையை மறைத்து தான் பிராமணர்கள் இந்திய அரசியலையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராமன் உத்தம புத்திரன், அவனை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது, அவனை மாதிரி ஒரு மகனோ ஒரு அண்ணனோ ஒரு கணவனோ கிடையாது அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உண்மைகளை தோண்டி பார்த்தா ராமனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்ற அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியில வந்திருக்கு. இதுதான் இந்திய அரசியலையே புரட்டி போட போகுது. அதனுடைய விளைவுகள் இப்ப தெரியலனாலும் கூடிய விரைவில் தெரிய போகுது. அதாவது இவ்வளவு நாளா இந்திய அரசியலை இந்த பிராமணர்கள் ராமனோட பொய் பிம்பத்தை வச்சுதான் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சத்தியுகத்துல ராமன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மோசமானவன்ற உண்மை வெளிவந்ததுனால அவங்களுடைய அஸ்திவாரமே இதுல ஆட போகுது. இந்த உண்மை மக்களுக்கு தெரிய வந்தால் பிராமண யூத சதிகார கும்பலுடைய மேலாதிக்கம் சரியும், இந்திய அரசியல் மாறும். ஆனா அவங்க அவ்வளவு எளிதா அவங்களுடைய மேலாதிக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற பல பொய்களையும் இந்து மதம் என்ற மிகப்பெரிய கட்டமைப்பையும் அவங்க எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இது சத்தியுகம் என்பதால் உண்மைகள் வெளிவந்தே தீரும். உண்மைகள் வெளிவர்ற ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ராமனை பத்தின உண்மையை வெளிவராம இருக்கிறதுக்கு பிராமண யூத கும்பல் ரொம்பவுமே பிரயத்தனப்படுறாங்க. ராமன் கோயில் கட்டுறேன்னு ஒரு மசூதியை கூட இடிச்சு கலவரம் பண்ணாங்க. அப்புறம் ராமன் கோயிலை கட்டி மொத்த வட இந்திய கூட்டத்தையும் இந்து மத வெறியர்களா மாத்தி வச்சிருக்காங்க RSS. பத்தாக்குறைக்கு தமிழ்நாட்டிலையும் நடிகர் விஜயை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை நிலைகுலைய செய்ய எல்லா விதமான முயற்சிகளையும் பிராமண கும்பல் எடுத்துட்டு இருக்காங்க.